வணக்கம் நேர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இல்லத்திரைகளில் வித்தியாசமான பல்வேறுபட்ட விடயங்களோடு சந்திக்கிற நாங்கள் இன்றும் ஒரு பயனுள்ள ஒரு விடயத்தோடு சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலே மருதனா மடத்திலே அமைந்திருக்கக்கூடிய கேன் புற்றுநோய் காப்பகத்தில் தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த காப்பகத்தினுடைய அதிவிசேஷ தன்மைகள், இங்கு இருக்கக்கூடிய பராமரிப்பு விடயங்கள், இங்கு இருக்கக்கூடிய வசதிகள் என்பனவற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம். எனவே வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய மருதனா மட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கேன் புற்றுநோய் காப்பகத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். முன்னைய காலகட்டங்களில் புற்றுநோய்களை நாங்கள் அறிந்து கொள்வது ஒரு அரிதான ஒரு விடயமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போதைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு மிதமிஞ்சிய ஒரு சாதாரணமான ஒரு விடயமாகவே இந்த புற்றுநோய் காணப்படுகின்றது. இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் பல்வேறு வகையாக இருக்கிறது. உதாரணமாக புகைப்பிடித்தல், வெற்றிலை சப்புதல், அது மட்டுமில்லாது பரம்பரை அடிப்படையிலும் அதை விடுத்து உணவு பழக்கங்களாலும் இந்த புற்றுநோய் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறுபட்ட நபர்களுக்கு ஒரு காப்பகமாக அவர்களுடைய வைத்திய செலவுகளை, வைத்திய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஒரு காப்பகமாக இந்த காப்பகம் அமைந்திருக்கிறது. எனவே இங்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். புற்றுநோய்க்கு ஒரு மருந்தை பெறுவத வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வடக்கு மாகாணத்திலே ஒரு புற்றுநோய் காப்பகம் இல்லாதிருந்தது. அதை வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் மகரகம எனும் பிரதேசத்தை நோக்கி அவர்களுடைய மருத்துவத்திற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அதுவும் முன்னைய காலகட்டங்களில் அந்த பாதை மூடப்பட்டிருந்த காலப்பகுதியிலே வடக்கு மக்கள் தங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வசதி இல்லாமல், ஒரு இடம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு ஏற்ப இந்த யாழ்ப்பாணத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த காப்பகம் ஒரு அடிப்படையாக இருந்தது. எனவே இந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தன்மைகள், இங்கே இருக்கக்கூடிய பராமரிப்பு விடயங்களிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய கட்டிட வசதிகளிலிருந்து, இங்கே இருக்கக்கூடிய நோயாளர்களுடைய அனுபவத்தையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு காட்டுவதற்கு இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். எங்களோட நிறுவனம் லண்டனில் கேன்சர் எய்ட் ஃபார் நார்த் அண்ட் ஈஸ்ட் என்ற ஒரு சேரிட்டி உண்டு. நாங்கள் அங்கே இருந்து காசு சேர்த்து யாழ்ப்பாணத்திலே ஒரு ஹாஸ்பிஸ் ஒன்று நடத்துகிறோம். இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு காரணம், போர் காலத்தில் புற்றுநோயால் பாதித்த நோயாளிகள் யாழ்ப்பாணத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலேயோ வசதி இருக்க இல்லை. அப்போ அவர்கள் கொழும்புக்குத்தான் போக வேண்டி இருந்தது. அந்த காலத்தில் போக்குவரத்து வசதியும் இருக்க இல்லை. ரெட் கிராஸ் ஷிப்பில் தான் இங்கே இருந்து ஆக்களை சேர்த்து அந்த ஷிப்பில் ஆடு மாடுகளை எப்படி அடைச்சி கூட்டிகிட்டு போவாங்களோ அப்படித்தான் அவர்களை கூட்டி கொண்டு போனார்கள் 1900 அந்த போர்க்காலத்தில். இதை அறிந்த 2 பேர் இந்த சேவையை தாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு புற்றுநோய் காப்பகத்துக்கு முதல் ஒரு மொபைல் சர்வீஸாக 1993ஆம் ஆண்டு ஒரு ஆஸ்திரேலியன் நர்ஸோடு சேர்ந்து இந்த சேவையை இந்த நோயாளிகளுக்கு கொடுத்து வந்தார்கள். ஏனென்றால் இங்கே நோயாளிகளுக்கு கொழும்புக்கு போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மற்றது அங்கேயும் போய் அவர்களுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. பாஷை கஷ்டமாக இருந்தது. அதனாலே அவர்களுக்கு இங்கேயே இருந்து இங்கேயே தங்களோட கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அவர்கள் ஏற்பட்டபடியால் இந்த இதை தொடங்கிவிட்டது. இப்படியே அவர்கள் நடந்து கொண்டிருக்கல இது மொபைல் சர்வீஸ், அதாவது பேஷண்ட்ஸுன்ற நோயாளிகளின் வீடுகளுக்கு போய் அவர்களை பராமரித்து வந்தார்கள். அப்படி இருக்கக்குள்ளே இது சரி வராது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்போ எடுக்க வேணுமென்று சொல்லி ஒரு விடுதி எடுத்து அதை அந்த இடத்துல வச்சு பராமரித்தா நல்லதுன்னு நினச்சி கொண்டிருக்கக்குள்ளே தான் எங்களுக்கு மருதனா மடத்தில் ஒரு மனிதாபிமான எங்களுக்கு டாக்டர் ஆர் திருமுருகன் மூலத்தால் எங்களுக்கு அந்த காணி கிடைச்சது. அதில் 2005ஆம் ஆண்டு கட்டிடம் தொடங்கி 2006ஆம் ஆண்டு முடிஞ்சு அதிலிருந்து நாங்கள் இப்போ இன்றைக்கும் வரைக்கும் நாங்கள் நோயாளிகளை பராமரித்து கொண்டு வருகிறோம். நோயாளிகளை பராமரிக்கிறதுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தான் அந்த வசதி கொடுத்தது. அதோட அவைக்கும் தான் மற்றது அவையோட வார சொந்தங்களையும் பராமரித்து வந்த நாங்கள்
அவர்கள் இருக்கிற வசதியையும் கொடுத்து அவர்களுக்கு இலவசமாக எல்லா உணவு வசதி இருக்கிற வசதி எல்லாம் செய்து கொடுத்துனாங்க. மற்றது அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்காக அவர்களுக்கு தெளிப்பலைக்கு போகணும். அதுக்கு இல்லையென்றால் பிளட் டெஸ்ட் செய்கிறது என்றால் யாழ்ப்பாணத்துக்கு வரணும் அந்த காலத்தில். இப்போ அதெல்லாம் வசதி செய்து நாங்கள் வாகனம் மூலமாக எல்லாம் அவர்களுக்கு சகலவித உதவிகளையும் செய்து வந்த நாங்கள். இப்படி நடந்து கொண்டு வர்ற காலத்தில் தான் நாங்கள் நினைச்சோம் எத்தனையோ பேர் இறுதி காலத்தில் ஒருத்தரும் பராமரிக்க இயலாத ஆட்களும் இருக்கணும். அவர்களுக்காக நாங்கள் சகல வசதியோடையும், அதாவது இறுதி காலம் என்று நான் சொல்லிக்குள்ள புற்றுநோய் வந்து மருத்துவ சேவை செய்து அதுக்கு பிறகு ஒரு கட்டம் பெறும் அவைகளுக்கு இனி ட்ரீட்மெண்ட் மருந்தோ அப்படியான இதுகள் ஒன்றும் அவர்களுக்கு வேலை செய்யாது. அப்போ அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், மனநோய் வர பார்க்கும். அவை தங்களுக்கு கடைசி காலம் வந்த கட்டத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். அவைகளை அப்படியானவர்களை பராமரிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு தேவை வேணும். நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு காலம் வரும், மருந்து வேலை செய்யாத காலம் வந்த பொழுது அவர்களுக்கும் கடைசி காலத்தில் அவர்களை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க வேணுமென்றதான் எங்களோட நோக்கம். அப்படியான ஒரு கட்டிடம் நாங்கள் கட்ட வேணுமென்றால் ஒரு எல்லா வசதியோடையும் அந்த நோயாளிகளை பராமரிக்கிறவர்களையும் அவர்களுக்கு ஒரு வீடு போல் அவர்கள் என்ன மாதிரி வீட்டில் இருப்பினமோ அதே போல் அவைக்கும் ஒரு ஹாஸ்பிஸில் அவைக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேணும். அத்துடன் அவர்களுக்கு கடைசி காலத்தில் கொஞ்சம் நோயெல்லாம் இருக்கும், மற்றது சாப்பாட்டு தன்மை இயலாமல் இருக்கும். அப்போக்கெல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடு, இப்போ மற்றது நோயை குறைக்கிறதுக்கு அவைக்கு டேப்லெட்ஸ் வேலை செய்யாது. அப்போ அவைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க வேண்டி வரும். இதெல்லாம் செய்து கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இதை ப்ராப்பர் ஹாஸ்பிஸ் கேர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். கடைசி காலத்தில் அவர்களை வச்சு பார்க்குறது இது நாங்கள் வீட்டிலையும் வச்சு பார்க்கலாம், ஹாஸ்பிஸ்லேயும் வச்சு பார்க்கலாம். ஆனால் ஹாஸ்பிஸில் வீட்டில் வச்சு பார்க்குறது தான் நல்லது. அப்படியான சேவை நாங்கள் இப்போவே தொடங்கிட்டோம். எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் அசோசியேஷன் கனடா வந்து அந்த உதவியை செய்து இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்திலையும் வவுனியாலையும் நோயாளிகளை இப்படியான நோயாளிகள், அதாவது மருந்து கொடுத்து மருந்து எல்லாம் மருந்து ஒன்றும் வேலை செய்யாத நேரத்தில் அவர்களை நாங்கள் இறுதி காலம் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் அவைகளை வீட்டிலேயும் சொந்தக்காரர் பராமரிக்கிறதுக்கு எங்களோட டாக்டரும் எங்களோட நர்சஸும் போய் அவைகளுக்கு தேவையான சகல உதவிகளையும் மற்றது அவைகளை விசிட் பண்ணி அவைகளுக்கு ஆறுதல் கூறி என்ன மாதிரி அவர்களை சந்தோஷமாக வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு அவர்கள் செய்கிற உதவியை நாங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹெல்த் அசோசியேஷன் கனடா ஆர்கனைசேஷன் மூலம் நாங்கள் அதை செய்து கொண்டு வரோம்.
2019 ஒரு 400 பேஷண்ட்ஸை பார்த்துட்டோம். அதே போல் நாங்களும் எங்களோட காப்பகத்தில் கேன் காப்பகத்தில் ஒரு 800 பேஷண்ட்ஸுக்கு போன வருஷம் நாங்கள் அவர்களை பராமரித்து இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு காசு வேணும். என்ன மாதிரி இவ்வளோ காலமும் எங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்திலேயோ மற்றது நோயாளிமார் வேறு இடங்கள்லேருந்து வர்றார்கள் இங்கே. அவர்களின் சொந்தங்கள் தங்களுடைய சொந்தங்கள் இங்கே இருக்கிறமோ இல்லையென்றால் ஆட்டையும் தங்களோட நல்ல இதுகளுக்கு இல்லையென்றால் ஆட்டையும் ஞாபகமாக சாப்பாடெல்லாம் கொடுப்பார்கள். அத்துடன் எங்களுக்கு இப்படியான வசதி செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தற்போது இந்த கட்டிடத்தில் கொஞ்சம் ரிப்பேர்ஸும் செய்ய வேண்டி இருக்குது. ஏனென்றால் நிதி உதவி இல்லாததால் எங்களால் இந்த கட்டிட உதவி செய்ய முடியாது, இந்த ரிப்பேர்ஸ் செய்ய இல்லாததால் இதை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிழமை அது தொடங்கிட்டுது. அது கொஞ்சம் மேஜர் டெவலப்மெண்ட்டாக தான் போயிட்டுது. ஆனால் அது செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் செய்யத்தான் வேணும். ஆனால் ப்ரோக்ராமை பார்க்குறாக்கள் உதவி செய்யலுமெண்டா எங்களுக்கு அதில் எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். புற்றுநோய் காப்பகத்துக்குள் தான் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த புற்றுநோய் என்று சொல்லும் போதே ஒவ்வொருத்தரும் உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ ஏதோ ஒரு விதத்திலே பாதிப்படைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய இறப்பின் அதாவது மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களும் இங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடமாக சிறந்த இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே தங்களுடைய சிகிச்சைகளை மேற்கொண்டு இங்கே இந்த காப்பகத்திலே தங்களுடைய தங்குமிட வசதிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தங்குமிட வசதிகள் என்று சொல்லும்போது வெறுமனை தங்கி நின்று செல்வது மட்டுமல்ல, பிற மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அன்போடு அரவணைத்து அவர்களுக்குரிய சிகிச்சை முறைகள் நோய் நொடிகள் இல்லாத அளவு அவர்களை பராமரித்து உணவாக இருக்கட்டும், மருத்துவ கொடுக்கிற விதமாக இருக்கட்டும், பராமரிக்கிற விடயமாக இருக்கட்டும், அல்லது இறைவனை பிரார்த்திக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பராமரித்து வழிநடத்துகிறார்கள். அது ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த காப்பகம் தங்களுடைய ஆதரவை அரவணைப்பை வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. எனவே வாருங்கள், நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாயினால் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை உணர்த்த காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நிகழ்ச்சியோடு. எனக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது, கேன்சர் நோய். அதுக்கு நான் மட்டக்களப்பிலேருந்து வந்து இங்கே தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் செய்கிறது கடும் கஷ்டம். வந்து தங்கி நின்று செய்கிறதுக்கு ஏற்ற இடங்கள் இல்லாத காரணத்தால் இப்படி ஒரு காப்பகம் இருக்குன்றதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த காப்பகத்தில் வந்து சேர்ந்து இன்றையோட ஒரு மாதமாகுது. இங்கே தங்கி இருக்கிறோம். இங்கே தங்கினதால் எங்களுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு உதவியாக இருக்குது. நாங்கள் இப்போ வெளியில் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ ரூம் எடுக்கணும், சாப்பாட்டு செலவு அப்படின்ட்டு நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ அந்த வகையில் இப்படி ஒரு காப்பகம் இருக்கிறது எங்களுக்கு, அதுக்கு நாங்கள் வெளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு உதவியான விஷயம். நாங்கள் இதை வச்சு நடத்துகிறவங்களுக்கும் இங்கே சேவை செய்கிறவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். முதல்ல நான் இந்த வந்து ஒரு மாதம்
எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எங்களோட வீட்டில் நாங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஸ்டாஃபும் சரி, ஏனைய நோயாளர்களும் சரி, நாங்கள் நோயாளர்கள் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம். எல்லோரும் கதைச்சி பேசி சிரித்து இருக்கிறோம். வீட்டு கவலையை மறந்து இங்கே இருக்கிறோம். நேரத்துக்கு சாப்பாடு தராங்க. சாப்பாடு சாப்பிட இயலாத ஆக்களுக்கு, இந்த வருத்தத்தால் அந்த கரண் பிடிச்சி தொண்டை இறுகிற ஆக்களுக்கு தண்ணி சாப்பாடு தேவைப்படும். அந்த குறைகள் இல்லாமல் என்ன வேணுமோ அதை அவங்க டைமுக்கு தருவாங்க. சாப்பாடுகள் எங்களுக்கு தண்ணி சாப்பாடா அல்லது விருப்பமான மீனா என்னவோ எது வேணுமோ அதை செய்து தருவாங்க. நேரத்துக்கு சாப்பாடு தருவாங்க, நேரத்துக்கு மருந்து மாத்திரைகள் தருவாங்க. எங்களை நல்லா கவனிக்கிறாங்க. எங்களோட பெத்த பிள்ளைகளை போல் அவங்க எங்களை கவனிக்கிறாங்க. எங்களுக்கு இங்கே ஒரு குறையுமே இல்லை, எல்லா வசதியும் இருக்குது. மற்றது நாங்கள் இங்கேருந்து தள்ளிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோண்டா ஒரு அரை மணித்தியாலும் எடுக்கும். அதுக்குரிய வாகன வசதிகளும் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் இருந்தால் அந்த வாகனங்கள் தேடி பிடிச்சி டைமுக்கு போகிறதெல்லாம் கஷ்டம். இங்கே இருக்கிறதால அவங்க டைமுக்கு கொண்டு போய் எங்களை விட்டு எங்களோட ட்ரீட்மெண்ட் முடிய எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. அது எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது ஒரு 24 நோயாளிகளை தான் பார்த்து கொண்டு வரோம். ஆனால் உண்மையாக இந்த ஹாஸ்பிஸ் மாதிரி நடத்துகிறதுக்கு எங்களுக்கு இந்த கட்டிடம் சரி வராது. அதனால் நாங்கள் வேறு இடத்துக்குத்தான் பார்க்க வேணுமென்றிருக்கக்குள்ள எங்களுக்கு டாக்டர் ஆர் திருமுருகன் எங்களுக்கு நாவக்குழியிலே ஒரு காணிதாரன்னு சொல்லியிருக்கிறார். 2.5 ஏக்கர் காணி. அது வரப்பிரசாதம் எங்களுக்கு. அதை வச்சு நாங்கள் பெரிய கட்டிடமாக கட்டி எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து, அதுவும் அந்த காணியும் ஒரு கடற்கரையை பார்க்குற காணி அது. அப்போ நல்ல சுவாத்தியமாயும் இருக்கும். நோயாளி மாரும் நல்ல கம்ஃபர்டபுளாக இறுதி காலத்தை நேர் நோக்கலாம். இதுக்கும் எங்களுக்கு நிதி தேவையாக இருக்குது. அத்துடன் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கேன் பேர் கேன்சர் எய்ட் ஃபார் நார்த் அண்ட் ஈஸ்ட் தான் நாங்கள் CANE என்று நாங்கள் போட்ட நாங்கள் CANE ஆஃப் ஜப்னா ஹாஸ்பிஸ் என்று. அப்போ டாக்டர் ஆர் திருமுருகன் சொன்னார், அதிலும் ஒரு அன்பாலயம் என்று நீங்கள் போட்டிங்க என்றால் கூட ஆக்கள் உதவி செய்ய வருவினம் என்று. பின்னர் நாங்கள் அதையும் செய்துட்டோம். அத்துடன் இது இந்த நிறுவனம் எங்களுக்கு அரசாங்கத்தாலே ஒரு விதமான உதவியும் இல்லை. இது மக்களால் முக்கியமாக லண்டன் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து தான் இதை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு மற்ற நாடுகளிலேயும் இருந்து வெல்விஷர்ஸ்ன்னு சொல்லுவோம், எங்களுக்கு நல்ல உதவி செய்யணும். ஆனால் என்றாலும் எங்களுக்கு இந்த உதவி இன்னும் எங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் வரக்கூடிய வருத்தம் இது. அதோட விழிப்புணர்ச்சி நாங்கள் இந்த எங்களோட மக்களுக்கு நாங்கள் இந்த புற்றுநோயை பற்றி விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக, அதுவும் இங்கே வார நோயாளிமார் வருத்தம் கொஞ்சம் கூடிய நேரத்தில் வரையினம் மருந்துக்கு. அப்போ ஏர்லியாக அவைகளுக்கு தெரிஞ்சால் அவைகளுக்கு ஓரளவுக்கு மாற்றக்கூடிய வசதி இருக்கும். ஆப்ரேஷனாலேயோ மருந்தாலேயோ மாற்றக்கூடிய வசதி இருக்கும். அதை நாங்கள் செய்கிறதுக்கு இப்போ தொடங்கிட்டோம். நாங்கள் எங்களோட நிறுவனம் கேன்சர் நிறுவனம் மக்களுக்கு போன வருஷம் முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, மற்றது இங்கே வடமராட்சி அப்படின்னு மற்றது வவுனியா எல்லா இடமும் போய் இந்த விழிப்புணர்ச்சி நடத்துகிறோம். அது தொடர்ந்து நடக்க வேணும். ஏனென்றால் எங்களுக்கு சில நோய்கள் நாங்களாகவே எங்களுக்கு இருக்குதோண்டு பார்க்கக்கூடிய இருக்குது. பெண்கள் தங்களை சோதித்து பார்க்கலாம்.
மற்றது ஆம்பளைகள் இங்கே இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றது கூட, வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, மற்றது புகையில சாப்பிட்றது கூட அவைக்கும் வாய்க்குள்ள புற்றுநோய் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. மற்றது சாப்பாட்டுலேயும் இப்போ எல்லாம் ரசாயனம் கெமிக்கல்ஸ் சேர்ந்துட்டுது. அதனால் எவ்வளவுத்துக்கு நாங்கள் க்ளீன் சாப்பாடு சாப்பிட்றோமோ அவ்வளோத்துக்கு எங்களோட உடம்பில் கேன்சர் வாரதுக்கு தடுப்பு இருக்குது. எல்லாருக்கும் கேன்சர் செல்ஸ் என்று இருக்குது. ஆனால் அதை நாங்கள் எங்களோட சாப்பாட்டால் தான் நாங்கள் அதை வளர்த்து விடுறோம். அதனால் எங்களோட சாப்பாடு, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் என்றால் அதை நாங்கள் தவிர்க்கலாம். அப்போ இதுவும் ஒரு விழிப்புணர்ச்சி தான் எங்களுடைய ஆட்களுக்கு. மற்றது அவர்கள் எவ்வளவு தண்டித்து ஆர்கானிக்காக ரசாயனம் பாவிக்காமல் தங்களோட வீட்டுகள்லேயே வீட்டு தோட்டம் போல் செய்து தங்களுக்கு பாவையான சாப்பாடுகளை சாப்பிட்டு வந்தாலே அதே பெரிய காரியம். இந்த புற்றுநோயை பற்றி அவேர்னஸ் எல்லாம் தொடங்கினது எங்களோட புற்றுநோய் காப்பகம்தான், கேன் காப்பகம். அதோடு இப்பொழுது விழிப்புணர்ச்சி வந்திருக்குது. நார்தர்ன் ப்ராவின்ஸ் பாலியேட்டிவ் கேர் சர்வீசஸ் உண்டு. இப்படியான நோயாளிகளை நாங்கள் பராமரிக்கிற திட்டம் இப்போ வடக்கு மாகாணத்திலேருந்தே இப்போ அது ஒரு அசோசியேஷன் தொடங்கி இப்போ அந்த சர்வீஸ் எல்லாத்தையும் உண்டாக்கி இப்போ அதில் எங்களோட அதுக்கு கொடுக்க வேண்டிய கண்ட்ரிபியூஷனை நாங்கள் கொடுப்போம். அது கூட எவ்வளவுத்துக்கு நோயாளிகளை வீடுகளில் பராமரிக்கிறதுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்து, மற்றது இப்படி நாவக்குழியில் காணி வாங்கி அதில் ஒரு ஹாஸ்பிஸ் கட்டி அதுலேயும் ஒரு வசதி செய்து கொடுக்கக்குள்ள அது பெரிய சேவையாக போகும். அந்த நாள் கிட்ட வேணும். 2-3 வருஷத்துலேயே அந்த நிலை எங்களுக்கு வர வேணுமென்று நான் நம்புகிறேன். இவ்வளவு காலமும் எங்களுக்கு உதவி செய்த மனிதாபிமானம் உடைய மக்களுக்கும் உறவினருக்கும் உற்றாருக்கும் மற்றது சக ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருக்குமாக நன்றி. உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், புற்றுநோயன்றது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சால் அதுக்குரிய வைத்தியம்ன்றது இலகுவானது. அது காலம் கடந்து கண்டுபிடிக்கப்படமாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அதுக்குரிய வைத்திய சேவைகளை வழங்குறது. விழிப்புணர்வுன்றது முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற பகுதிகளில் இருக்கிற நோயாளர்களுக்கு வீடு வீடாக சென்று அவர்களுக்குரிய வைத்திய சேவையை வழங்குகிற ஒரு சேவையும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை விட மேலதிகமாக இந்த சேவையை இன்னும் விரிவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியால் பல்வேறு திட்டங்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தின் முகாமைத்துவத்தால் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே ஃபீமேல் வார்ட், மேல் வார்ட் 2 வார்ட் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 12 பெட்ஸ் இருக்குது. 12 பெட்ஸ், மொத்தம் 24 பெட்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே கிச்சன் இருக்குது. அதே நேரம் இங்கே பேஷண்ட் சரி, பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பாக வர பைஸ்டாண்டர் சரி, அவங்களுக்குரிய எல்லா சாப்பாடும் நாங்கள் இலவசமாக தான் கொடுக்குறோம். அதே நேரம் இங்கே இருந்த பேஷண்ட் தெளிப்படைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்களோட வாகனம் இருக்குது. ஸோ இங்கே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் தான். இப்போ சில பேர் தாங்களுக்கு இயலாமல் இருக்குது, ஏதாவது மில்க், பால்மா, ஏதாவது சாப்பாடுகள் ஏதாவது கேட்டாங்களும் நாங்கள் ஃப்ரீயாக தான் அதை செய்கிறோம். அதே நேரம் எல்லா வகையான மருந்துகளும் நாங்கள் ஃப்ரீயாக தான் அவங்களுக்கு
கொடுக்குறோம். அதே நேரம் இங்கே ஒரு டாக்டர் வருவா, அனுஷா டாக்டர் வந்து அவள் வந்து 1 நாள் வருவா. இங்கே ஒரு நாளுக்கு அடுத்த நாள் வருவாள். அவள் வந்து இங்கே கன்சல்ட் பண்ணுறவ பேஷண்ட்டை கண்டிஷனை பார்ப்பான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து டோட்டலாக வந்து பேஷண்ட்லேருந்து எந்த ஒரு கட்டணம் நாங்கள் அறவுறலை. சில டொனேஷன்கள் வருது. இருந்தும் இந்த டொனேஷன் வந்து போதாது எங்களுக்கு மெயின்டைன் பண்ணதுக்கு. ஸோ நாங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து மேலுமான உதவியை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட ஃப்யூச்சர் பிளான் வந்து இதை டோட்டல் வந்து பெலியேட்டிவ் கேருண்டு. ஸோ அப்போ ஒரு பேஷண்ட் வந்து இருந்தால் இப்போ அந்த பெலியேட்டிவ் கேருண்டா உண்மையாகவே வந்து அவர் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரூம் தேவை. ஆனால் இப்போ இருக்கிற வார்ட் செட்டப் வந்து நார்மல் ஓப்பன் வார்ட் மாதிரி. அப்போ ஒரு பேஷண்ட்டில் இருக்கிற எல்லா கிரிட்டிக்கல் என்ன விஷயமும் வந்து மற்ற பேஷண்ட்டுக்கு தெரிய வரும். ஆனால் உண்மையாக ஹாஸ்பிட்டல் சென்டருக்குள்ளே வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் வந்து ஒவ்வொரு பிளாக்குக்குள்ளே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ரூம் தேவை. ஸோ அதான் எங்களோட ஃப்யூச்சர் பிளான் வந்து இப்போ டோட்டல் பெலியேட்டிவ் கேருக்குள்ளே ஒவ்வொரு ரூமாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த பிளாக்கை இப்போ தயார் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ மேற்கொள்கிறோம். பேஷண்ட் வந்து இப்போ நார்மலாக வந்து பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி டோட்டலாக வந்து பெட்டில் இருக்காமல் அவங்க வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது வந்து நீங்கள் உங்களோட ஹாபி, இப்போ உதாரணத்துக்கு இங்கே கார்டன் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இதை திருப்பி ரீப்ளான் பண்ணுறதுக்கும் திருப்பி செய்கிறதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே நேரம் அவங்களுக்கு ப்ரேயர் ரூம் இருக்குது. அப்போ அதில் ப்ரேயர் ரூம்னால் தனியாக ஹிந்து அண்ட் இல்லை, அவங்கள கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் சரி முஸ்லீம்ஸ் இருந்தாலும் சரி அவங்கள அந்த ப்ரேயர் ரூமை பயன்படுத்தலாம். அதே நேரம் இங்கே வந்து அப்படி சில மதம் அந்த சம்மந்தமான சமயம் சம்பந்தமான நிகழ்வும் வந்து இங்கே நடக்கிறது. நான் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூனேரியிலிருந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 35 நாளைக்கு போட்டிருக்கு எங்களுக்கு லைட் பிடிக்கிறதுக்கு. அதில் இப்போ 24 நாள் போயிட்டு தான் இன்னும் 11 நாள் இருக்குது. நல்ல பராமரிக்கணும், சாப்பாடு தெரியணும், வாகன வசதி செய்யணும், கொண்டே விடணும், எல்லாம் செய்யணும். எங்களுக்கு தூரம் போய் வரையில் அது இது ஒரு உதவியாக இருக்குது. எங்களுடைய இந்த ஹாஸ்பிஸ் வந்து கேன்சர் எய்ட் நார்த்தன் ஈஸ்ட் யூகேயால் 25 வருடங்களுக்கு முன்னர் இந்த பலியேட்டிவ் கேர் என்ற சர்வீசஸ், அதாவது அன்பு வழி சிகிச்சை என்றது அது ஒரு மிகவும் புது கருதுகோள். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இதை பற்றி அநேகர் கதைக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் வந்து 80களில் இதற்கான இந்த கருதுகோள்கள் இடப்பட்டு முக்கியமாக நீண்டகால நோய்களான நீரிழிவு நோய், ஹார்ட் டிசீஸ், புற்றுநோய் போன்றவற்றால் அதாவது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நோய்களால் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய அந்த குணங்குறிகள் முக்கியமாக மற்றது பசியின்மை, மலம் போகாமல் இருக்கிறது, நித்திரை இல்லாமல் இருக்கிறது, மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்கிறதுகளுக்கு ஆன சிகிச்சைகளை வழங்குறது. இதற்கு 3 நிலையில் நாங்கள் சிகிச்சைகளை வழங்க வேண்டியிருக்கும். ஒன்று வைத்தியசாலையில் வழங்க வேண்டியிருக்கும், மற்றது வைத்தியசாலையில் முக்கியமாக கிளினிக் அவுட் பேஷண்ட் வெளிநோயாளர் சிகிச்சை நிலையங்களில் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை வழங்க வேண்டும். ரெண்டாவது இந்த இவ்வாறான நோயை உள்ளவர் இறுதிக்கட்டமாக முக்கியமாக இறக்க முன்னர் அல்லது இறக்கப் போகக்கூடிய இறக்கிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னர் ஒரு ஆதரவான சிகிச்சையை பெறுவதற்கு இவ்வாறான ஹாஸ்பிஸ் என்று சொல்கிறது, அதாவது அவர்களை தங்கி வைத்து மருத்துவ சிகிச்சையை கொடுக்குற ஒரு சேவை ஒன்று இருக்க வேண்டும். அடுத்து இந்த நோயாளிகளை அவர்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது வீடுகளில் போய் பார்க்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிகிச்சை அணியினரை கொண்டிருக்க வேண்டும். அந்த சிகிச்சை அணியினர் வைத்தியர்கள், தாதியர்கள், மற்றது சமூக சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் கவுன்சிலர்களை கொண்டிருக்க வேண்டும். இந்த தங்குமிட வசதி தற்போது
தூர இடத்தில் வரும் கேன்சர் நோயாளர்களுக்கு அவர்களுடைய சிகிச்சையின் பொழுது அவர்களுக்குரிய சேவையை வழங்குவதற்காக இங்கே நோயாளர்களை வைத்து நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இலங்கையில் இந்த பலியேட்டிவ் கேர் சர்வீஸை விருத்தி செய்யும் ஒரு அங்கமாக இந்த கேன் ஹாஸ்பிஸ் உடைய சேவைகளை, முக்கியமாக கேன் நிறுவனத்தின் சேவைகளையும் புற்றுநோயாளருக்கு மட்டுமல்லாது மற்ற இதய சம்பந்தமான வருத்தம் உள்ளவர்களுக்கு மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் போன்ற பலருக்கும் தங்குமிடம் சிகிச்சை கொடுப்பது மட்டுமல்லாது அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று அவர்களுக்குரிய சிகிச்சைகளை வழங்கக்கூடிய வசதிகளை நாங்கள் விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் இங்கே இருக்கின்ற வசதிகளை பார்த்திருப்பீர்கள். அநேகமான நோயாளர்கள் திறந்த விடுதிகளில் தான் பராமரிக்கப்படுகின்றார்கள், ஓப்பன் வார்ட்ஸ். அந்த திறந்த விடுதிகளில் பராமரிக்கும் பொழுது ஒருவர் தீவிரமான அதாவது இறக்க முன்னர் இதே மாதிரி வைத்தியசாலைகளிலும் இப்படியான திறந்த விடுதிகள்தான் பராமரிக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஒருவர் இறக்கும் பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்தாருடன் சேர்ந்து இங்கே அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டுமென்றால் அவர்களுடைய அந்த வசதி இந்த வசதிகள் நாங்கள் அறையலாக பிரிக்கப்பட்டு அந்த அறையலுக்கோட அவர்களுக்குரிய சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடியமாறு குடும்ப உறுப்பினர்களுடன் தங்களுடைய அந்த மரணத்துக்குரிய தழுவுறதை மிகவும் சாந்தமாகவும் மிகவும் நல்ல முறையிலும், அது டிக்னிஃபைட் வே ஆங்கிலத்தில் சொல்வார்கள், முறையிலும் அவர்களுடைய அந்த இறப்பு அமைய வேண்டுமெனில் நாங்கள் இங்கே இருந்த சேவைகளை விருத்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் ஒரு மருத்துவரையும் ஒரு தாதியரையும் இந்தியாவுக்கு அனுப்பி இந்த பலியேட்டிவ் கேர் ட்ரைனிங் செய்விச்சிருக்கின்றோம். அதே மாதிரி வவுனியா வைத்தியசாலையும் ஒரு வைத்தியரையும் ஒரு தாதியரையும் செய்து அனுப்பி அவர்களின் ஊடாக இந்த வீட்டுக்கு செல்கின்ற சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சேவையை நாங்கள் மேலும் விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பகுதிகளிலும் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலிருந்தும் ஒரு 2 வைத்தியர்களையும் தாதிகளையும் அனுப்பி ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களை ட்ரெயின் பண்ணினா நாங்கள் அந்த ட்ரைனிங்கின் பின்னர் இந்த வீட்டுக்கு சென்று சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர்களுடைய வாகன வசதிகளையும் போக்குவரத்தையும் கொடுக்கும் பொழுது அவர்கள் வீடுகளுக்கு கிரமமாக சென்று அங்கே இருக்கின்ற இந்த வகையான நோயாளிகளை பார்த்து பராமரித்து அவர்களுக்கு உதவி வழங்கக்கூடியதாக இருக்கும். நோயாளர்கள் சிகிச்சை ஆஸ்பத்திரிக்கு வருவதை விட எங்களுடைய இந்த மருத்துவ சிகிச்சை குழாம் வீடுகளுக்கு சென்று அவர்களை பராமரிக்கும் பொழுது முக்கியமாக இந்த நோயாளர்கள் பெட் பவுண்ட் படுக்கையில் இருப்பார்கள். அவர்களை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு வர்றதுக்கான போக்குவரத்து செலவு இதில் கருத்தில் கொள்ளும் பொழுது இந்த சேவையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருந்தால் 2 சேவைகளை, முக்கியமாக தங்குமிட வசதி சேவைகளையும் மற்றது வீடுகளுக்கு சென்று பராமரிக்கும் சேவைகளையும் வழங்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கேன் ஹாஸ்பிஸ் முக்கியமாக வடமாகாண சுகாதார திணைக்களத்தினோடும் இலங்கையின் புற்றுநோய் தடுப்பு பணியகம், இலங்கை சுகாதார அமைச்சு போன்றவற்றுடன் சேர்ந்து தான் இந்த சேவைகளை முன்னெடுத்து வருகின்றது. எனவே இந்த சேவைகளை விஸ்தரிக்க உங்களுடைய பூரண ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இன்னும் எங்களுக்கு தேவைகள் அதிகரித்து செல்வதால் உங்களுடைய உதவி மிகவும் இன்றியமையாது. இவருக்கு வருத்தம் துவங்கி 7-8 மாதம் ஆகுது. நாங்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பெரிய ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ அதுக்கு பிறகு கரண் பிடிக்க சொல்லினோம்.
அப்போ நாங்கள் தெல்லிப்பளையில் எங்கே போகிறது எங்கே இருக்கிறது அப்போ எந்த வசதியும் இல்லாமல் இருந்து அப்போ யோசித்து நாங்கள் பயத்திலே வரையில் எங்கே போய் இருக்கிறது தெரியாது. இந்த இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு உண்மைக்கு தெரியாது. அதனால் நான் டிக்கெட் போயிட்டு இப்போ 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 இங்கே வந்து 30 கரண் பிடிக்க சொல்லியிருக்கிறது. அப்போ நாங்கள் அங்கே வந்து கரண் பிடிச்ச நேரம் இந்த மடத்தை எங்களை காட்டி இங்கே வந்து இருக்க சொல்லிக்கிறோம். இங்கே வந்து இருந்தால் எங்களுக்கு உண்மையிலேயே இன்னொரு இடத்துல இருக்கின்ற ஒரு இல்லை, சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் சரி, மிஸ் மேரும் சரி, சார் மேரும் சரி, அன்பாலேயே எங்களை கட்டி போட்டாங்க. நாங்கள் நீ போனாலே வேலை நினைச்சு கொஞ்சம் யோசிப்போம். அப்படி பெரிய வருத்தத்தில் இவர் இருந்தவர். இவரை காப்பாற்ற சரியான கஷ்டப்பட்டு போனோம். 1 மாதம் ஜப்னாக் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர். அப்படி கடவுள் எங்களை வடிவாக பார்த்தினோம். அதில் எந்த குறையும் இல்லை. வெளியபடி யாரும் உதவி செய்யறா இந்த கேளுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே வந்து ஒரு 20-25 பேஷண்ட் இருக்கக்கூடிய வசதி தான் இருக்குது இங்கே. இப்போ அதை விட மேலும் வேறு பேஷண்ட்டுகள் இங்கே வந்து தங்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டுகள் கட்டிடங்கள் போதாத தன்மை இருக்குது. அப்போ அப்படியான ஒரு நிலை வரப்போக்கில் மேலதிகமான கட்டிடங்கள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பேஷண்ட் இங்கே வந்து தங்குறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அவங்களுக்கு. அதே நேரம் இப்போ இந்த கட்டிடத்துக்கு ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அப்போ நிறைய பேஷண்ட் இருக்கிறோம், நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். எல்லோரும் ஒரே டைமில் குளித்து வெளிக்கிட்டு போகிறேன்டா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதால் இன்னும் பாத்ரூம்கள் டாய்லெட்டுகள் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமென்றதை நாங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். நான் வந்து இந்த புற்றுநோயால் காப்பகத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக வேலை செய்கிறேன். எங்களோட நோயாளிகள் வந்து புற்றுநோய் நோயாளிகள் வந்து வீட்டில் அதாவது சமூக ரீதியாக சில நேரங்களில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், உடல் ரீதியாக உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து எங்களோட பழகி அவருடைய வைத்தியத்துக்கு வந்து இங்கே எங்களோட பழகிற போது அவர்களுக்கு வந்து தங்களுடைய பழைய கவலைகள் துன்பங்கள் எல்லாம் மறந்து தாங்கள் இங்கே வீட்டில் இருக்கிற ஒரு சிந்தனையோட பிள்ளைகளோட தங்களுடைய பிள்ளைகளோட வாழ்கிற ஒரு நிலைமையில் தாங்கள் வாழ்வதாக எங்களோட சொல்லுவார்கள். அப்போ அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் அவர்களோட வேலை செய்யும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தீர்க்கிறோம். அவரோட கதைக்கும் போது அவர்களோட நாங்கள் கதைக்கும் போதும் நாங்கள் அவர்களோட கதைக்கும் போதும் அவருடைய கவலையெல்லாம் தீர்ந்து இந்த நோயாளி என்ற ஒரு மனநிலை கூட அவைக்கு இல்லாத நிலைமை இருக்கும். வரைய நாங்கள் உடல் ரீதியாக உள ரீதியாக 2 வகையிலுமே நாங்கள் அவையை பராமரிக்கிறோம். மற்றது அவைக்கு தேவையான உணவு உறையுள் எல்லாமே நாங்கள் இங்கே கொடுக்குறோம். அதோடு அவருடைய சமயம் அதாவது வந்து அவர்களோட ஆத்மீக ரீதியில் தங்களுக்கு கவலை வரையக்கில்லை அல்லது ஒரு இது வரையக்கில்லை, நாங்கள் கடவுளை கும்பிடணுமென்ற ஒரு நிலை வரையக்கில்லை. அவையில் வந்து அந்த இடத்தை தான் நாங்கள் இந்த இடத்தை அவருக்கு ஒழுங்கு செய்து கொடுத்துருக்குறோம். அதாவது எந்த ஒரு சமய வேறுபாடும் இல்லாமல் மத வேறுபாடும் இல்லாமல் இங்கே வந்து அவர்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு இடமாக நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்குறோம். அது எங்களுக்கு வந்து தனியாக தமிழ் ஆக்கள் அண்டு இல்லை, சிங்கள ஆக்கள், முஸ்லீம் ஆக்கள், சைவம் வேதம் என்ற ரீதியில் சகலரும் இந்த புற்றுநோயால் காப்பகத்தில் வந்து பயன்படக்கூடிய மாதிரி இருக்கணும்.
நான் ரிங்கோவிலிருந்து இந்த ட்ரீட்மெண்ட்காக தெல்லிப்பளைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு அங்கே தங்கி நின்று செய்கிறதுக்கு வசதி இல்லையா, இப்படி ஒரு இடம் இருக்கும், காப்பகம் இருக்குன்னு அறிஞ்சு தான் இங்கே வந்திருக்கிறேன். என்னை இங்கே நல்லா பார்க்குறாங்க, நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க. விழாவிலைக்கு விரும்பினரை கேட்டு சாப்பாடுகள் எல்லாம் தருவாங்க. நம்மளோட வீட்டில் நம்மளை பார்க்குற மாதிரியே இங்கே பார்க்குறாங்க. எல்லா வசதியும் நமக்கு இங்கே இருக்குது. இன்றைய வணக்கம் தாயன நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள விடயங்களை தந்திருக்கும். 2 விடுதிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் இவ்வளவு அன்பையும் இவ்வளவு அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய வசதி இன்னும் பெருக எவ்வளவோ உதவிகளை எவ்வளவோ பாதுகாப்புகளையும் அரவணைப்புகளையும் இவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். பொதுவாக சொல்லப்போனால் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாள்களாக இருக்கட்டும், திருமண நாள்களாக இருக்கட்டும், எங்களுடைய ஆடம்பரமான செலவுகளை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அவற்றை செய்யத்தான் வேணும், இல்லை என்று இல்லை. அவற்றை விடுத்து இப்படிப்பட்ட ஒரு சமூக செயல்களில் ஈடுபட்டோமானால் எங்களுடைய உணர்வுகளை, அதாவது இன்பமான உணர்வை நாங்கள் பயக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஆடம்பர செலவுகளை செய்யதை விடுத்து சமூக செயல்பாடுகள், அதாவது இந்த காப்பகமாக இருக்கட்டும், இன்னும் பல காப்பகங்களில் தங்களுடைய உணவாக இருக்கட்டும், தங்களுடைய பண வசதிகளாக இருக்கட்டும், அவற்றை கொடுத்து நாங்களும் பராமரித்து வந்தோமானால் எங்களுடைய மனதில் ஏதோ ஒரு இன்ப உணர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று உங்களுடைய மனதிலும் நீங்கள் அவ்வாறான உதவிகளை செய்வீர்களாக இருந்தால் நீங்களும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு இன்பமான உணர்வை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல விடயத்தை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவில் இணைந்து கொண்ட பாலனோஷன், கபிலன், ஆனந்தன் ஆகியோரோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் கிருஷிகா. நன்றி, வணக்கம் நேயர்களே.